இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கொண்ட திருவிழா தான். அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். நான் எங்கள் வீட்டில் குட்டீஸு எல்லாமே சேர்ந்து போனோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 5 மணிக்கு போனோம். அங்கே கொண்ட திருவிழா பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். எங்கள் அண்ணி பொண்ணு வந்து 10th படிக்கிறான். அவள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு வேண்டுதல் வச்சுருக்கலாம் போல இருக்குது. அப்புறம் அவளும் சரின்ட்டு போகலான்ட்டு தான் எல்லாம் ரெடியாகி வந்துட்டோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லலாம் வந்து கொண்டு இறங்குவாங்க. வேறு எந்த கலர்லேயும் வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க. அப்புறம் இந்த காவி கலர் அந்த மாதிரி தான். எங்கள் ஊர் கோயில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜடருத்ர சுவாமி தான். நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு. இதை விட நிறைய கூட்டம் வருவாங்க. பக்கத்தூரில் வந்து கொண்ட திருவிழா, அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிருச்சு. ஒரு 30-40 பேர் வந்து கொண்டு இறங்குனாங்க. குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே இறங்குனாங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து தேங்காய் பழம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் கோயிலில் வந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து கோயிலில் சாப்பாடு போடுறாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து எல்லாமே சாப்பிட்றது ரொம்ப ரேரு தானே. அப்புறம் இப்போ தான் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாயாசம், பூந்தி, எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கடலை கொஜ்ஜி தான் ஃபேமஸ்ஸு. அப்புறம் ஒயிட் ரைஸு, சாம்பார் எல்லாமே சாப்பிட்டாச்சு.